சத்தியமா இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த கோயில்ல இருக்குன்னு நெறைய பேத்துக்கு தெரியாது. அது எந்த கோயில் நான் சொல்றேன் மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மகா சிவராத்திரிக்கு வழக்கம் போல என் ஃபிரெண்ட்ஸ கூட்டிட்டு ஒரு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நம்ம கரூர்லருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க ரெங்கமலை கோயிலுக்கு தான் கடந்த 10 வருஷத்துக்கு மேல மகா சிவராத்திரிக்கு மறக்காம வந்துட்டுருக்கோம். நாங்க நைட் 8:30 மணி போல ரீச் ஆனோம். அந்த டைம்ல மருந்தீஸ்வரர் கோயில்ல முதல் கால பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே லைட்டா சாப்பிட்டு எங்களோட ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடக்கணும். சரியான படிக்கட்டு கூட இங்க கிடையாது. 9 பேர் ஒரே டீமா ஸ்டார்ட் பண்ணோம். பட் நேரம் ஆக 3 டீமா நாங்களே ஸ்ப்ளிட் ஆயிட்டோம். பாதி மலை ஏறுனதும் அழகான அந்த இரவு வானத்த பார்த்து ரசிச்சுட்டு, பக்கத்திலே இசைப்பாறைன்னு ஒரு பாறை இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். புதுசா வந்தவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி ஒரு கல்ல இருந்து இப்படி சவுண்ட் வருதுன்னு. கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் கழிச்சு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் அங்க இருக்கு. சோ அந்த இடத்த ரீச் ஆயிட்டோம். அந்த இடத்துல இருந்து கீழ பார்க்கிறப்போ ரோடும் வானமும் ரொம்ப அழகா தெரிஞ்சது. சரியா 10 நிமிஷம் வாக்கிங்ல கோயிலுக்கு நாங்க ரீச் ஆயிட்டோம். ஆல்ரெடி நெறைய மக்கள் நம்மள மாதிரியே மல்லீஸ்வரர பார்க்க வந்திருந்தாங்க. கோயிலோட சிறப்பே கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான பாண்டியர் காலத்து கோவில். சோ அந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனும் நீங்க என்ன வேண்டுனாலும் உங்களுக்கு கண்டிப்பா குடுப்பாரு. எனக்கு அவர் நெறைய செஞ்சிருக்காரு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப அவர மட்டுமே தேடி போயிட்டு இருக்கேன். 3 கால பூஜையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சன்ரைஸ் ஸ்பாட்டுக்கு நாங்க வந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாது. இது கரூரா இல்ல ஊட்டியா அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு செம்ம குளிரு. மேகமும் அப்படியே நம்மள உரசிட்டு போற மாரி செம்ம ஃபீலிங்கா இருந்தது. அப்படியே மலைய விட்டு இறங்கும்போது Google மேப்ல பார்க்குற மாரி நெறைய லேண்ட்ஸ்கேப்ப லைவ்வா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தோம். அப்படியே சேஃபாவும் கீழ வந்து இறங்கிட்டோம். சோ நீங்க கரூர் பக்கம் வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மலைய ஒரு வாட்டியாச்சும் ட்ரெக்கிங் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.